அல்லாஹ்வின் தீன் வழி வாழ்ந்து நட்புகளுடன் மறைந்த தாயி மர்ஹூம் சலீம் ஹாஜியார் அக்குரணிக்கோர் தீன் சுடராவார். அல்லாஹ்வின் தீன் வழி வாழ்ந்து நட்புகளுடன் மறைந்த தாயி மர்ஹூம் சலீம் ஹாஜியார் அக்குரணிக்கோர் தீன் சுடராவார். அவர் மறைவு நமக்கோர் இழப்பு, அவர் மறைவு நமக்கோர் இழப்பு, அவர் புகழை பாடுவது சிறப்பு. அல்லாஹ்வின் தீன் வழி வாழ்ந்து நட்புகளுடன் மறைந்த தாயி மர்ஹூம் சலீம் ஹாஜியார் அக்குரணிக்கோர் தீன் சுடராவார். சிறப்பாய் தீன் பணி புரிவார், தினமும் துஹர் தாலீம் செய்வார். அதன் மூலம் பல வாலிபர்கள் அவரால் பெரும் நன்மைகள் அடைவார். நல்ல அமல்களை சிறப்பாய் செய்வார், பிறரும் செய்ய ஆர்வம் அளிப்பார். காலை மாலை ஜிக்ருகள் செய்வார், கடன் பெறுதலில் பேணுதலாவார். குழந்தைகளுடன் அன்பாக ஓர் தந்தையை போல் பழகிடுவார். குழந்தைகளுடன் அன்பாக ஓர் தந்தையை போல் பழகிடுவார். தன் தாய் தந்தையை மிக அன்பாய் நேசிப்பவராய் அவர் இருந்தார். தன் தாய் தந்தையை மிக அன்பாய் நேசிப்பவராய் அவர் இருந்தார். வல்லோனே ரஹ்மானே அவர் அமல்களை ஏற்றிடுவாய். வல்லோனே ரஹ்மானே அவர் அமல்களை ஏற்றிடுவாய். அல்லாஹ்வின் தீன் வழி வாழ்ந்து நட்புகளுடன் மறைந்த தாயி மர்ஹூம் சலீம் ஹாஜியார் அக்குரணிக்கோர் தீன் சுடராவார். தினம் தினம் குர்ஆன் ஓதி பல குர்ஆன்கள் தமாம் செய்வார். யாருடனும் எப்பொழுதும் பேசும் போது நபி மொழி ஒன்றாவது சொல்வார். யாசீன் முல் சூரா கலையும் தினமும் தவறாமல் ஓதி வருவார். வாராந்தம் கஃப் சூராவை ஓதிட ஒரு போதும் மறவார். மர்ஹூம் சலீம் ஹாஜியார் ரிதான் சேரின் மாமனாவார். மர்ஹூம் சலீம் ஹாஜியார் ரிதான் சேரின் மாமனாவார். அவர் மறைவு நமக்கோர் இழப்பு, அவர் புகழை பாடுவது சிறப்பு. அவர் மறைவு நமக்கோர் இழப்பு, அவர் புகழை பாடுவது சிறப்பு. வல்லோனே ரஹ்மானே நல் அமல்களை ஏற்றிடுவாய். வல்லோனே ரஹ்மானே நல் அமல்களை ஏற்றிடுவாய். அல்லாஹ்வின் தீன் வழி வாழ்ந்து நட்புகளுடன் மறைந்த தாயி மர்ஹூம் சலீம் ஹாஜியார் அக்குரணிக்கோர் தீன் சுடராவார். அசர் தொழுகைக்கு பின்னால் நோயுற்றோரை சந்திக்க செல்வார். தன் உறவினர்களையும் அதுபோல் அவர் அடிக்கடி சந்தித்து மகிழ்வார். திரு குர்ஆனை சுமந்து அன்பு நபியின் பொன்மொழிகள் கற்ற ஆலிம் ஹாஃபில் நாசிர் ரஹ்மானி, ஆலிம் ஹாஃபில் நாசிர் ஹக்கானி. அவ்விருவரின் அன்பு தந்தை மர்ஹூம் சலீம் ஹாஜியார். அவ்விருவரின் அன்பு தந்தை மர்ஹூம் சலீம் ஹாஜியார். அவர் மறைவு நமக்கோர் இழப்பு, அவர் புகழை பாடுவது சிறப்பு. அவர் மறைவு நமக்கோர் இழப்பு, அவர் புகழை பாடுவது சிறப்பு. வல்லோனே ரஹ்மானே நல் அமல்களை ஏற்றிடுவாய். வல்லோனே ரஹ்மானே நல் அமல்களை ஏற்றிடுவாய். அல்லாஹ்வின் தீன் வழி வாழ்ந்து நட்புகளுடன் மறைந்த தாயி மர்ஹூம் சலீம் ஹாஜியார் அக்குரணிக்கோர் தீன் சுடராவார்.
அக்குரணி பைத்துஸ்ஸகாத்தை உருவாக்கிட துணையாயிருந்தார். மறைமுகமாய் சதகா செய்யும் நட்பழக்கம் கொண்டவராவார். வல்லோனே யா ரஹ்மானே, அவர் பாவங்களை பிழைகளை பொறுப்பாய், அவர் செய்த நல் அமல்களை ஏற்று மறுமையில் அந்தஸ்தை அளிப்பாய். அல்லாஹ்வே அருள் புரிவோனே, உன் பொருத்தத்தை அவருக்கு அளிப்பாய். அல்லாஹ்வே அருள் புரிவோனே, உன் பொருத்தத்தை அவருக்கு அளிப்பாய். அவர் மன்னரையை ஒளிமயமாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்ப்பாய். அவர் மன்னரையை ஒளிமயமாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்ப்பாய். அல்லாஹ்வே ரஹ்மானே, நட்பாக்கியம் அளிப்பாய். அல்லாஹ்வே ரஹ்மானே, நட்பாக்கியம் அளிப்பாய். அல்லாஹ்வின் தீன் வழி வாழ்ந்து நட்புகளுடன் மறைந்த தாயி மர்ஹூம் சலீம் ஹாஜியார் அக்குரணி கோர்தீன் சுடராவார். அவர் மறைவு நமக்கோர் இழப்பு, அவர் மறைவு நமக்கோர் இழப்பு, அவர் புகழை பாடுவது சிறப்பு. அல்லாஹ்வின் தீன் வழி வாழ்ந்து நட்புகளுடன் மறைந்த தாயி மர்ஹூம் சலீம் ஹாஜியார் அக்குரணி கோர்தீன் சுடராவார். அல்லாஹ்வின் தீன் வழி வாழ்ந்து நட்புகளுடன் மறைந்த தாயி மர்ஹூம் சலீம் ஹாஜியார் அக்குரணி கோர்தீன் சுடராவார். اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه. اللهم اجعل قبره روضة من رياض الجنان. اللهم نور له قبره ووسع مدخله. اللهم اجعل جنة الفردوس داره وقراره برحمتك يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام. கிடைச்சதுக்காக கியாம நாள் வரைக்கும் சஜதாவில் இருந்தாலும் கீழாகாது. விளங்கிச்சா? களிமாட நோக்கம் என்னன்னு சொன்னா, வஸ்துக்கொள்ள நம்பிக்கை உள்ளத்தில் அகற்று, களிமாவுடைய நம்பிக்கை உள்ளத்தை கொண்டு வரும். இதுதான் களிமாட நோக்கம். அதாவது யக்கீன உள்ளத்துல கொண்டு வர, இதுதான் களிமாட நோக்கம். அல்லாஹு தாலா இந்த முழு உலகத்தையும் படைச்சு, தனியாக முழு உலகத்தையும் படைச்சு அது முழுசாக ஆட்சி செஞ்சு கொண்டு வைக்கிறான். அல்லாஹ் ஹாலிக், அல்லாஹ் படைக்கக்கூடியவன். அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் ஆட்சி செய்யக்கூடியவன். அல்லாஹ் ராஜிக், அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவன், ரிஸ்களிக்கக்கூடியவன். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். அல்லாஹ்க்கு எதை செய்கிறாயிருந்தாலும் அல்லாஹ் நாடினத்தை செய்யக்கூடியவன். அல்லாஹ் எதை செய்கிறாயிருந்தாலும் அவருக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. எங்களுக்கு வரக்கூடிய நிலைமைகள், நோய், சுகம், லாபம், நஷ்டம், கண்ணியம், கேவலம், சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வி, இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருகிறது. முழு உலகத்தில் முழு ஜின் எல்லாம், முழு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், ஜின்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு எலவ நாடினாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாட்டி எதையும் செய்யலாம். அதே போல் முழு உலகத்தில் இருக்கிற முழு ஜின்கள், மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு நிலவ நாடிட்டாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாட்டி அதை அவங்களுக்கு செய்யலாம். இதே போல் முழு உலகத்தையும் அல்லாஹ் படைச்சான். அதில் 7 வானம், 7 பூமி, சூரியன், சந்திரன், மலைகள், ஜீவராசிகள், கடலில் ஜீவராசிகள் மற்றும் மிருகங்கள், பறவை இனங்கள், பெரிய மலைகள், பெரிய விசாலமான கடல், இப்படி எல்லாத்தையும் அல்லாஹு தாலா மனுஷனுக்காக படைச்சி, மனுஷனை அல்லாஹு தாலா அல்லாஹ்வை வணங்குறதுக்காக படைச்சிக்கிறேன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்படி மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعذه من عذاب القبر ومن عذاب النار وأدخله الجنة وأعذه من عذاب القبر ومن عذاب النار
وأدخله الجنة وأعذه من عذاب القبر ومن عذاب النار. اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره حفرة من حفر النيران. اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره حفرة من حفر النيران. اللهم نور له قبره ووسع مدخله. اللهم نور له قبره ووسع مدخله. اللهم اجعل جنة الفردوس داره وقراره برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعل جنة الفردوس داره وقراره برحمتك يا أرحم الراحمين. برحمتك يا أرحم الراحمين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين.